இன்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சரினுடைய அறிவுறுத்தல் பேரில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதானமான 25க்கும் மேற்பட்ட விவசாய சங்கத்தினுடைய தலைவர்களை அழைத்து மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் தலைமையில் 8க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் ஒரு 2 மணி நேரம் இந்த விவசாய சங்க தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. குறிப்பாக விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி சம்பந்தமாகவும், அதே போல் விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய நெல் கரும்புக்கு ஒரு விலையை மாநில அரசாங்கத்தினுடைய ஊக்கத்தொகை அறிவிப்பது சம்பந்தமாகவும், தமிழ்நாட்டில் முன்னுக்கு வந்திருக்கக்கூடிய பல்வேறு விவசாய பிரச்சனைகள் சம்பந்தமாக பல்வேறு கருத்துக்களை பெற்றிருக்காங்க. நாங்கள் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிப்படி அனைத்து விவசாயிகளுக்கும் பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணணும் அப்படிங்கிறத வலியுறுத்தியிருக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர்கள் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலையை பற்றியெல்லாம் எங்கள்கிட்ட விரிவாக சொல்லியிருக்காங்க. எங்கள் கருத்துக்களை பூரா முழுதாக பெற்றுக்கொண்டு மாண்புமிகு முதலமைச்சரினுடைய கவனத்துக்கு கொண்டு போய் ஒரு நல்ல தீர்வை, ஏற்கனவே நாங்கள் ஆட்சியை பொறுப்பேற்றோன்னா 2 முறை கூட்டுறவு கடன் தள்ளுபடி சம்பந்தமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம். அந்த அறிவிப்பில் உங்களுக்கெல்லாம் திருப்தி இல்லைன்னு தான் நீங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. எனவே முதலமைச்சர் தான் உங்களையெல்லாம் கூப்பிட்டு பேச சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. நாங்கள் எங்கள் கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம். அதே போல் நெல்லுக்கு, கரும்புக்கு, பாலுக்கு விலையை அறிவிப்பது சம்பந்தமாகவும் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடருக்குள்ளேயே மாண்புமிகு முதலமைச்சர் விவசாயிகள் திருப்திப்படக்கூடிய வகையில் புதிய அறிவிப்புகளை அறிவிப்பார்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்டு நாங்கள் இந்த விவசாயிகள், அனைத்து விவசாய சங்கங்களும் முதலமைச்சர் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிப்பாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த கூட்டம் முடிஞ்சிருக்கு. சாமி நடராஜன், தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர். PS மாசிலாமணி, தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர். அநேகமாக இந்த கடன் தள்ளுபடி கோரி கடந்த 1.5 மாதங்களாக தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து சங்கங்களும் போராடுகிறது. நாங்கள் தனியாகவும் கூட்டாகவும் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தோம். நிறைவாக கடைசியாக கடந்த 4ஆம் தேதி என்று சென்னையில் காத்திருப்பு போராட்டத்தை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் தொடங்கி இங்கே இருக்கிற சங்க நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து அந்த மிகப்பெரிய போராட்டத்தை தொடங்கி நடந்து கொண்டிருக்கிற பொழுது நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் கே. மாரிமுத்து அவர்களுடைய ஏற்பாட்டில் அமைச்சர்கள் சந்தித்து பேச வேண்டும் என்கிற அவாவின் அடிப்படையிலே நாங்கள் சந்தித்து பேசினோம். அவர்கள் இதை பேசி தீர்த்து கொள்ளலாம், அரசாங்கத்தினுடைய நிதி இருப்பையும் கவனத்தில் கொள்ள வேண்டும், விவசாயிகளுடைய நிதிநிலையை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்கிற ஒரு நல்ல ஒப்பந்தம், நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்கிற பொழுது மற்றைய விவசாய சங்கங்களையும் சேர்த்து பேசுவது ஒரு ஒருமித்த கருத்தை உருவாக்கும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அமைச்சர் அவர்களே அந்த ஏற்பாட்டை, பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களே அதை ஏற்பாடு செய்து இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 அமைச்சர்கள் நீண்ட நேரம் அந்த கடனுக்கு அப்பால் வேளாண்மை கோரிக்கைகளை சொன்னதையும் ஏற்றுக்கொண்டு அதை பரிசீலிப்பதற்கான முறையிலே நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக எங்களுக்கு கடன் தள்ளுபடி என்பது அரசாங்கம் அன்றைக்கு வாக்குறுதி கொடுத்தபடி வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற பொழுது அரசாங்கத்தினுடைய நிலையும் சொன்னார்கள், விவசாயிகளுடைய சிரமத்தை நாங்கள் சொன்னோம். இந்த அடிப்படையில் விவசாயிகள் அனைவருக்கும் விடுபடாது கடன் தள்ளுபடி கிடைப்பதற்கான முயற்சி எடுப்போம், அதற்கான முறையில் முதல்வர்கள் உத்தரவு வழங்குவார்கள், அறிவிப்பார்கள், நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் ஒரு குறைந்தபட்ச நிவாரணம் நிச்சயமாக கிடைக்கும். இன்றைக்கு அறிவித்திருக்கிற அறிவிப்புக்கு மேலாக கூடுதல் தொகை உயர்த்தப்பட்டு வழங்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதனால் நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அவசியமாக இருப்பது MSP, நெல்லுக்கு, கரும்புக்கு, பாலுக்கு, இன்ன பிற பொருளுக்கு விலை உயர்வு வேண்டும், C250 படி விலை வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அதையும் ஆய்வு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். இது என்ன முக்கியமான அம்சம் என்றால், இதுவரை வரலாற்றில் இல்லாத ஒரு நிலைமை என்னால் போராட்ட களத்தில் இருக்கிறவர்களை கூப்பிட்டு சுகமாக பேசுவது என்பது ஒரு சங்கம் 2 சங்கம் இருக்கலாம். ஆனால் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை விவசாய சங்கங்களுக்கும் எடுத்து காட்டுகிற வகையில் எல்லோரையும் கூட்டி கருத்தறிந்து 8 அமைச்சர்கள் இருந்து பேசியது என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அம்சம். இது தொடர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அதன் அடிப்படையிலே 3 மாதத்துக்கு ஒரு தடவை இப்படி கருத்தறிந்து நாங்கள் கூப்பிடுவோம், பேசுவோம், கலந்து பேசுவோம் என்ற அடிப்படையிலே அவர்கள் அமைச்சர்கள் கருத்து கூறியது மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு, நல்ல முன்னேற்றம், விவசாயிகள் நம்பிக்கையோடு இருப்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி, நிறுவனர், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம். விவசாயிகள் ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து நஷ்டத்திலேயே வேளாண் தொழிலே ஈடுபட்டு வருவதால் அரசினுடைய குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட எதுவுமே விவசாயிகளுக்கு
மிகப்பெரிய அளவில் பலனளிக்காததால் தொடர்ச்சியாக கடனை கட்ட முடியாமல் சொத்தை விற்க வேண்டிய சூழ்நிலையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்தேன்னா விவசாயிகளுக்கு கூட்டுறவு பயிர்க்கடன்களை 5 ஏக்கருக்கு மேலே இருந்த 50%, 5 ஏக்கருக்கு இருந்தால் முழுமையாகவும் தள்ளுபடி செய்யணும் வாக்குறுதி கொடுத்தார். ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வந்தும் தள்ளுபடி செய்தது விவசாயிகளுக்கு திருப்தி அளிக்கவில்லை, பலனளிக்கவில்லை என்பதெல்லாம் உதாரணமாக எடுத்துக்காட்டி தமிழ்நாடு முழுவதும் எல்லா விவசாய சங்கங்களும் கிராம அளவிலிருந்து மாநில தலைநகர் வரை பல்வேறு போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை பேரணியை நடத்தினோம். அதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாங்கள் 15 சங்கங்கள் இன்று மட்டுமே கலந்து கொண்டோம். 25 சங்கங்கள் இணைந்து கடந்த 4ஆம் தேதி ஒரு மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். இவற்றையெல்லாம் முன்வைத்து அரசு அழைத்து எங்களை இன்னைக்கு 8 அமைச்சர்கள் தலைமையில் அழைத்து பேசி கூட்டுறவு பயிர்க்கடன் சம்பந்தப்பட்ட அனைத்து கோரிக்கைகளையும் எங்களை கேட்டுக்கொண்டு விரைந்து முதல்வர் அவர்களோடு கலந்து நல்ல முடிவை அறிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோக விவசாயிகளுடைய கோரிக்கைகளை கேட்பதற்காக 3 மாதத்திற்கு ஒரு முறை தொடர்ச்சியாக இது போன்ற கூட்டங்கள் நடத்துவோம் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். ஆக இந்த முதல் முயற்சிக்கு, சிறப்பான முயற்சிக்கு எங்களுடைய அனைத்து விவசாய சங்கங்களின் சார்பில், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கரும்பு விவசாயிகளுடைய பிரச்சனை சம்பந்தமாக அமைச்சர்களிடத்திலே நாங்கள் கருத்துக்களை பகிர்ந்தோம். வேளாண் துறை பட்ஜெட்டில் கரும்புக்கான ஊக்கத்தொகை என்பது அறிவிக்கப்படவில்லை. மத்திய அரசாங்கம், பாஜக அரசு ஒரு டன் கரும்புக்கு 9.5 ரெக்கவரிக்கு 3290 ரூபாய் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு கரும்பு விவசாயிக்கு மிகப்பெரிய அளவுக்கு நட்டம், உற்பத்தி செலவு அதிகரித்திருக்கிற நிலையில் மாநில அரசு ஊக்கத்தொகையாக 710 ரூபாய் ஒரு டன் கரும்புக்கு வழங்க வேண்டும். அதன் மூலம் ஒரு டன் கரும்புக்கு 4000 விலையை அவர்கள் அறிவித்து வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளை மாநில அமைச்சர்களிடத்தில் நாங்கள் விவசாயிகள் சார்பிலே வலியுறுத்தினோம். அந்த கோரிக்கை பரிசீலிக்கப்படும். உரிய முறையில் அந்த கோரிக்கைக்கு மாநில அரசு பதிலளிக்கும். சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே அதுக்கு நாங்கள் அறிவிப்போம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதை தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் அமைப்பும், தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கமும் வரவேற்றிருக்கிறோம். இந்த கோரிக்கை மிக முக்கியமானது என்று வலியுறுத்தியிருக்கிறோம். எம்எல்ஏ பேசுகிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிற பயிர்க்கடன் தள்ளுபடி போதுமானதாக இல்லை, நிறைவாக இல்லை என்று தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தின் ஒரு விளைவாக அரசின் கவனத்திற்கு நாங்கள் எடுத்து சென்றிருக்கிறோம். அரசும் உரிய கவனம் செலுத்தியிருக்கிறது. 8 துறை அமைச்சர்களை சந்தித்து விவசாயிகளை எல்லாம் இன்றைக்கு கூட்டி 8 துறை அமைச்சர்கள் கலந்து கொண்டு ஒரு விரிவான கோரிக்கையை பெற்றிருக்கிறார்கள். இந்த வருகிற சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே நடைபெற்று கொண்டிருக்கிற சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே அதற்கான உரிய கடன் தள்ளுபடி, ஒரு திருப்திகரமான தள்ளுபடியை முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் அறிவிப்பார்கள் என்று 8 அமைச்சர்களும் அறிவித்திருக்கிறார்கள். விவசாயிகள் நம்பிக்கையோடு சென்றிருக்கிறார்கள். இப்படி விவசாயிகளை எல்லாம் அழைத்து பேசிய தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.